Praise the Lord. Hallelujah. நன்றி ஆண்டவரே. தேவரே, மார்ச் மாதம் முதலாம் நாள் எல்லாரும் கர்த்தருடைய வல்லமையின் நாமத்தினாலே வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் தேவரீர். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இம்மட்டுமாக எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி கடந்த மாதம் முழுவதும் அப்பா எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. Hallelujah. We thank you for February month, Lord. Hallelujah. Hallelujah. தேவனே, அப்பா எங்கள் ஜீவனோடு சுகத்தின் பலத்தோடு கர்த்தாவே காத்து வழிநடத்தி தேவைகளை சந்தித்து எங்களை இந்த மார்ச் மாதம் முதலாவது நாளில் சந்திக்கக்கூடிய அப்பா கால் எடுத்து வைக்கக்கூடிய கிருபை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் கானான் தேசத்தில் அப்பா தேவரீர் இஸ்ரவேலர்கள் உம்முடைய பிள்ளைகள் கானான் தேசத்தில் கால் எடுத்து வைக்கும் பொழுது தேவரீர் நீர் எல்லாவற்றையும் மாற்றி விட்டீர், அதற்காக நன்றி ஆண்டவர். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவரே தேவரீர் நாங்கள் கானான் தேசத்தில் கால் எடுத்து வைத்திருக்கிறோம் ஆண்டவரே தேவரீர். நீர் எங்களை வழிநடத்துவீர். ஹல்லேலூயா. இருக்கிறார்கள் ராஜாக்கள் இருக்கிறார்கள் அப்பா தேவரீர், நாங்கள் அப்பா வெல்ல அப்பா, ஆனால் அதை எல்லாரையும் அப்பா தேவரீர் நீர் வீழ்த்துவீர், அதற்காக நன்றி ஆண்டவரே தேவரீர். வழிநடத்தி பலப்படுத்துங்க. வராதங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இம்மட்டுமாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி. ஒவ்வொருத்தரையும் அப்பா பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஜீசஸ் லார்ட். ஹல்லேலூயா. எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு புது பாடலை தருகிறார். ஹல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த பொழுது வேண்டில் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த பொழுது வேண்டில் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை தூக்கி
அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பரும் யாவருமாகினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பரும் யாவுமாயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவர் மென்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் புதிய காரியங்களை, ஆண்டவர் இந்த புதிய காரியங்களை இந்த மாதத்தில் நமக்கு செய்வாராக. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நம்மெல்லாம் எழுந்து நின்று ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ரபதமஷமரதோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவன், ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர். ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே. தேவரீர் ஆரம்பமும் முதலும் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை ருசித்து பாருங்கள், கர்த்தரை ருசித்து பாருங்கள். God is great. Taste and see that the Lord is good. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ருபதஷீரா கபரப ரவதிர கவ. Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் நீரே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் முன் குறித்த இடத்திற்கு கால் எடுத்து வைக்கிறதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது இதுதான்.
Consecrate yourself before you step inside the land of the promised land. Hallelujah. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்தில் இருக்கும் ஆசீர்வாதம் இனிமேல் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Hallelujah. கர்த்தரே பார்த்துக் கொள்வார். Hallelujah. நீ கால் எடுத்து வைத்து இருக்கிறாய். Hallelujah. உன்னை சுத்திகரித்துக் கொள். Hallelujah. உன்னை சுத்திகரித்துக் கொள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். Hallelujah. கானான் தேசத்தில் நீ கால் எடுத்து வைத்திருக்கிறாய். ஹல்லேலூயா. கர்த்தர் இவ்வளவு நாள் வனாந்தரத்தில் சுத்தி கொண்டிருந்தாய், எகிப்தில் இருந்த. ஆனால் இப்பொழுது கர்த்தருடைய அனுகிரகம், ஹல்லேலூயா, the divine favor of God, கர்த்தருடைய அனுகிரகம் உன் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய முகம் உன் பக்கமாய் திரும்பி இருக்கிறது. கர்த்தர் உன்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை உடைத்தது போல உனக்கு எதிராக எந்த காரியமும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. யெகோவா தேவன், யெகோவா தேவன், ராஜாதி ராஜா, நேற்றும் இன்றும் மாறாதவர், கர்த்தாதி கர்த்தர். அவர் நாமம் அதிசயமான நாமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் என்ற நாமம் சமாதானத்தின் தேவன். யெகோவா நிசி என்ற நாமம் வெற்றி கொடியின் நாமம். அவர் நாமமே. அதை பிடித்து கொண்டு யோர்தானை கடந்து கானான் தேசத்தில் கால் எடுத்து வையுங்கள். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா நிசி, கர்த்தர் இங்கே வெற்றி கொடியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். Yes Lord. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். Jesus Lord. என் கர்த்தாவே, கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த பொழுது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா. என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த பொழுது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து. தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்.
Rafa, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rafa, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோரையும் நீங்கள் நாங்க என்று தேவனாங்க எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்னும் என்றும் பாடுவீங்க. எல்லோரையும் நீங்க தாங்க எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, என்றும் என்றும் பாடுவீங்க. Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rafa, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rafa, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாவே கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமையுள்ள நாமம், கர்த்தருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், கர்த்தருடைய நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நாமம் யெகோவா என்ற நாமம். ஒருவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அவர் வரப்போகிற ராஜா யெகோவா தேவன், அவர் ஒருவரே. என் ஜடாய் அவர் ஒருவரே. கர்த்தாதி தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. வரப்போகிற ராஜா, ஹல்லேலூயா, அவரே ஆண்டவர். உங்களை விடுவிக்கும் ஆண்டவர் அவர் ஒருவரே. கர்த்தர் இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, தேவாதி தேவன், ஹல்லேலூயா. வெற்றியை தருகிற தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, வெற்றியை தருகிற தேவன். ஹல்லேலூயா. காலெடுத்து வையுங்கள், கானானில் காலெடுத்து வையுங்கள். கர்த்தர் செய்வார். விசுவாசத்திலே கானானில் காலெடுத்து வையுங்கள். கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கே விசுவாசி, கர்த்தரை இன்றைக்கே விசுவாசி. அவர் ஒருவரே ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கே ஹல்லேலூயா இந்த கானான் தேசத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கிணறு வெட்ட தேவையில்லை, மரங்களை நட தேவையில்லை. கர்த்தர் ஒருவரே, அவர் செய்வார். ஹல்லேலூயா. கட்டி இருக்கிற வீட்டை தருவார். ஹல்லேலூயா. கட்டி இருக்கிற வீட்டை அவர் தருவார். ஹல்லேலூயா.
நட்டு தருவாரோ ஆண்டவரே அதை செய்வார், கர்த்தரே அதை செய்வார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் கர்த்தரே அது உனக்கு செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அபிஷேகம் உனக்கு ஊற்றுவார், உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார். கர்த்தரே ஒருவர், நீ விசுவாசிக்கும் ஆண்டவர் வந்திருக்கிறார். அவர் மாறாத தேவன், வாக்கு மாறாத தேவன், மனிதனை போல அல்ல. He is not a man. அவர் மனிதனை போல அல்ல, வாக்குத்தத்தம் மாறாத தேவன். அவர் உனக்கு செய்வார், அவர் உனக்கு செய்ய போகிறார். கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. எல்லாம் சொல்லுங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. கர்த்தர் செய்வார். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, கானான் தேசத்தில் அவர்கள் கால் எடுத்து வைத்தவுடன் ஒரு காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் கொடுத்து கொண்டிருந்த மன்னாவை ஆண்டவர் நிறுத்தி விட்டார். ஹல்லேலூயா. இந்த மார்ச் 1 உள்ள வந்த உடனேயே திடீர் என்று மன்னா நின்று விட்டது. ஹல்லேலூயா. பயந்து விடாதீர்கள். டோன்ட் ஃபியர். ஹல்லேலூயா. என்ன, கர்த்தர் கொடுத்து கொண்டே இருந்தார். வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தாரே, காடைகளை கொடுத்து கொண்டே இருந்தாரே. திடீர் என்று நின்று விட்டதே. ஐயோ, கடவுள் என்னை கைவிட்டாரா? திடீர் என்று என்ன நடந்தது? ஏன் மன்னாவை தரவில்லை என்று நினைக்காதீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பூமி, நீ கால் எடுத்து வைத்திருக்கும் இந்த பூமியிலிருந்து உனக்கு இனிமேல் ஆசீர்வாதம் உண்டு என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. மன்னா நின்று விட்டது என்று பிப்ரவரி மாதம் வரை இதுவரை மன்னாவை கொடுத்திருப்பார் ஆண்டவர். ஆனால் இனிமேல் ஆண்டவர் சொல்வது இதுதான். ஹல்லேலூயா. நீ கால் எடுத்து வைத்திருக்கும் பூமி அது கர்த்தருடைய பூமி. நீ கால் எடுத்து வைத்திருக்கும் இந்த மாதத்திலிருந்து கர்த்தர் உனக்கு இந்த பூமியிலிருந்து ஆசீர்வாதத்தை தர ஆரம்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் செய்வார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் மாறாதவர். ஹல்லேலூயா. ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா எரிகோ கோட்டைக்கு எதிராக போய் நிற்கும் பொழுது அவர்கள் சிரித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜனங்கள் சிரித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கோட்டையை உடைக்க முடியாது என்று. ஆனால் கர்த்தர் சிரித்தார் அவர்களை பார்த்து. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நிறைய பேர் யோசிக்கிறார்கள், யார் இவர்கள், ஏன் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள், எங்களை வீழ்த்த முடியாது, எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள். ஹல்லேலூயா. எப்படி இவர்கள் வீழ்த்து விடுவார்கள் என்று. ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, கர்த்தர் நம் பக்கமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எரிகோ கோட்டையை அவரே உடைத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம் வாழ்க்கையில் இருக்கும் எரிகோ கோட்டையை ஆண்டவர் உடைப்பார். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை உடைப்பார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் கர்த்தர் ஹல்லேலூயா எரிகோ கோட்டையை உடைத்து ஹல்லேலூயா
ஆண்டவர் அதை உனக்கே தருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தை உனக்கே தருவார் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி நீ விசுவாசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆவியானவர் நம் மத்தியில், ஹல்லேலூயா, ஆவியானவர் நம் மத்தியில் அசைவாடுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். ஹல்லேலூயா. என்னுடைய ஆவி உன்னுடன் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்கள் மத்தியில் இருப்பார் என்று. ஹல்லேலூயா. அது ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. ஹல்லேலூயா. அது ஒரு கவனன்ட், அது ஒரு உடன்படிக்கை கர்த்தர் நம்முடன் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார், உன்னுடன் இருக்கிறார், உனக்குள்ளே செயல்படுகிறார். God is inside you. God is living inside you. Hallelujah. கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார். நீயே தேவனுடைய ஆலயம். கர்த்தர், ஹல்லேலூயா, உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவரீர் உம்மையே துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, தேவரீர் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, மென்மையானவரே, ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும். Yes Lord. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, Jesus Lord. மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோதானை பிளந்தவரே, yes Lord Jesus, யுத்தங்கள் செய்பவரே, யோதானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த
பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் மழையாக பொழியும் ஆவியே 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 மழையாக பொழியும் ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில் இருக்கிறார். அந்நிய பாஷையில் ஹல்லேலூயா வாய்களை திறந்து ரபதா சந்தர கபரி கரதோரமராவதா வாய்களை திறந்து ஆண்டவரை ஆராதியுங்கள், கர்த்தரை ஆராதியுங்கள். Open your mouth and praise God. ரொபதோ ஷிகர கபரா ஹல்லேலூயா. Praise God, praise God. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. யுத்தத்தின் தேவன், யுத்தத்தின் தேவன் வந்திருக்கிறார் உங்கள் மத்தியில். யுத்தத்தின் தேவன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், நான் சேனைகளின் கர்த்தர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யோசுவா கேட்கிறான், யார் நீர், நீங்கள் யார், எங்கள் பக்கமாய் இருக்கிறீர்களா என்று. அதற்கு ஆண்டவர் சொன்னார், நான் சேனைகளின் கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறேன். உருவின பட்டயத்தோடு கர்த்தர் வந்திருக்கிறார். உருவின பட்டயத்தோடு யுத்தத்திற்கு ஆயத்தமாக. Are you ready? Are you ready for God? கர்த்தருக்கு நீ ஆயத்தமா? கர்த்தருக்கு நீ ஆயத்தமா? கர்த்தர் உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். கர்த்தர் உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். நீ ஆயத்தமா? நீ தயாரா கர்த்தருக்கு? ஹல்லேலூயா. யுத்தத்தின் தேவன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரபதா சந்தர கபரை கரபதரப. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை விசுவாசி. உன் வாழ்க்கையில கர்த்தரை விசுவாசி. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Yes Lord. பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே ஆவியே Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah.
தேவாதி தேவனே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே. ஹல்லேலூயா. யுத்தத்தின் தேவன், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவனே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்டது இதுதான். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் இதை தான் கேட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்னது என்ன? யோர்தான் நதியை தைரியமாக கடந்து செல்லுங்கள். ஹல்லேலூயா. யோர்தான் நதியை, புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் யோர்தான் நதியை தைரியமாக கடந்து செல்லுங்கள் என்று. ஹல்லேலூயா. ஆனால் அவர் என்ன சொன்னார்? என்னுடைய பிரசன்னம் முதலாவது ஆற்றை தொடும். என்னுடைய பிரசன்னம் முதலாவது அந்த ஆற்றை தொடும். அது துண்டித்து நிற்கும். ஹல்லேலூயா. யோர்தான் நதி துண்டித்து நிற்கும். அப்பொழுது நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் வந்திருக்கிறார். God is with you. Hallelujah. கர்த்தர் நம்ம உதவிக்காக வந்திருக்கிறார். நம் பக்கமாய் கர்த்தர் வந்திருக்கிறார். Hallelujah. உதவி செய்கிற ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். Hallelujah. நன்றி ஆண்டவரே. Hallelujah. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. Hallelujah. 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே. ஆண்டவர் யோர்தான் நதியை பிளப்பார். யுத்தங்கள் செய்பவரே, ஆமென். இயேசுவே. யோர்தானை பிளந்தவரே, ஆமென். இயேசுவே. பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கிருபை உள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நல்லவரே, வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நம் வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிறார். நீ விசுவாசித்தால் கர்த்தர் அதை இந்த மாதம் செய்வார். ஹல்லேலூயா. மன்னாக்காக காத்திருக்காதே, மன்னாக்காக காத்திருக்காதே. கர்த்தர் எங்கே வானத்திலிருந்து கொடுப்பாரா என்று காத்திருக்காதே. மன்னா மன்னா வரல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த பூமியிலிருந்து, உனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த பூமியிலிருந்து நான் ஆசீர்வாதத்தை தருவேன் என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றையிலிருந்து அதிசயங்களை உன் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ராஜாக்களை வீழ்த்த போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் வந்தாலும், யோசுவாக்கு எதிராக 31 ராஜாக்கள் வந்தார்கள். எல்லாரையும் ஆண்டவர் வீழ்த்தினார். ஹல்லேலூயா. கர்த்தர் வீழ்த்தி எல்லாரையும், ஹல்லேலூயா, உனக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,
தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறுத்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறினென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் ஒருவர் எங்கள் வாழ்க்கையில போதும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் கண்ணீர் எல்லாம் முடிந்தது. ஹல்லேலூயா. நீங்கள் கானான் தேசத்திற்குள் கால் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதம் ஹல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்து ஹல்லேலூயா கர்த்தர் முன்பே செல்கிறார், நீ அவருக்கு பின்பதாக சென்றால் ஆண்டவர் உனக்கு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. கானான் தேசத்திற்குள் நீ கால் எடுத்து வைத்திருக்கிறாய். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். இதுவரைக்கும் உன்னை பார்த்து சிரித்தவர்கள், இதுவரைக்கும் உன்னை பார்த்து கேவலமாக பேசினவர்கள், இதுவரைக்கும் உனக்கு பின்னாடி இருந்து ஹல்லேலூயா உன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இனிமேல் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. உன்னை பார்த்து பயப்படுவார்கள். இவன் கர்த்தருடைய பிள்ளை, இவள் கர்த்தருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. இந்த குடும்பம் கர்த்தருடைய
கர்த்தருடைய குடும்பம் என்று பயப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே ஆண்டவர், வழி நடத்தும் ஆண்டவர். அவர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நன்றி ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா தேவரீர், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. வியாதி, பலவீனம், சுகவீனம், கர்த்தாவே எது இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தினாலே, அதிகாரமுள்ள நாமத்தாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம். We dismantle all the satanic powers, Lord. Hallelujah. பிசாசின் எல்லா கோட்டைகள், எல்லா காரியங்கள், வல்லமைகள் எல்லாம் முறியடித்து போடுகிறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமேல நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் எல்லாவற்றையும் உடைக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Jesus Lord. Hallelujah. இந்த புதிய மாதத்திற்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். Praise the Lord. Hallelujah. நம்ம மார்ச் மாதம் 1ஆம் நாளில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை இந்த மாதத்தில் செய்ய, இந்த மாதத்திலிருந்து ஆண்டவர் எல்லா காரியங்களையும் மாற்றி கொடுப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த மாதம் நாம் பார்க்கும் தலைப்பு, ஒரு பட்டணத்தை பார்க்க போகிறோம். எரிகோ என்ற பட்டணத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. போன மாதம் நாசரேத் பட்டணத்தை பார்த்தோம். எப்படி சிறுமைப்பட்ட அந்த நாசரேத்தை இயேசு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து என்று பெயரை மாற்றி ஆண்டவர் கொடுத்தார் என்று. இந்த மாதம் எரிகோ என்ற பட்டணத்தை பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அதுக்கு அர்த்தம் சிட்டி ஆஃப் பாம்ஸ் என்று சொல்கிறார்கள். நிறைய அர்த்தங்கள் இருக்குது எரிகோ பட்டணம். ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு அப்புறமாக வந்த அர்த்தங்கள் பார்த்தால், அந்த பாம் ட்ரீஸ், அந்த இந்த மரங்கள், அது பட்டணங்கள் ஃபுல்லாகவே இருக்கும். அது ஒரு பெரிய வல்லமையான ஒரு நகரமாக எரிகோ பட்டணம் இருந்தது. இட் வாஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் பவர். வல்லமையும் ஸ்ட்ரெங்க், அதிகாரமும் சுயமாக நம்பும் ஒரு காரியத்திற்கு அடையாளமாக இருந்தது எரிகோ கோட்டை. ஹல்லேலூயா. நான் பார்த்துக்கொள்வேன், என்னால் செய்ய முடியும் என்ற ஒரு கோட்டையாக எரிகோ கோட்டை இருந்தது. அந்த கோட்டையை உடைக்க முடியாமல், அதை தகர்த்து எறிய முடியாமல் இருந்தது அந்த காலத்தில். எல்லாரும் பயந்தார்கள் அந்த கோட்டையை பார்த்து. ஹல்லேலூயா. வாங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், கர்த்தரை நீங்கள் நம்பினால் அவர் ஆரம்பிக்கும் பொழுதே பெரிய காரியத்தில் தான் ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. இம்பாசிபிளான, முடியாத, உன்னால் முடியாது என்று ஜனங்கள் எல்லாம் சுற்றி சொல்லும் ஒரு வார்த்தையாக கர்த்தர் எரிகோ கோட்டையை தான் காட்டுவார். ஹல்லேலூயா. ஆய் பட்டணத்தை முதலாவது காட்டியிருக்கலாம் ஆண்டவர், ஏனென்றால் அது ஒரு சிறிய கிராமம். ஆய் பட்டணத்தை முதலாவது காட்டியிருந்தார், இவர்கள் ஓடி போய் எல்லாம் வெற்றி எடுத்திருப்பார்கள். சின்ன பட்டணத்தை காட்டியிருக்கலாம். முதல்ல பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நீங்க முதல்ல பிராக்டிஸ் பண்ணி அப்புறமா எரிகோ கோட்டையை போய் பிடிக்கலாம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். அப்படி செய்யவில்லை. எரிகோ கோட்டையை முதல் காட்டினார், இதை தான் நீ வீழ்த்த வேண்டும் என்று. ஹல்லேலூயா. விசுவாசத்தை பரிசோதித்து பார்க்கிறார் ஆண்டவர், நீ என்ன செய்ய போகிறாய் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார் உன் வாழ்க்கையில? இனிமேல் பெரிய காரியங்களை உனக்கு முன்பதாக நிறுத்தி கர்த்தருடைய நாமத்தினாலே நீ வெற்றியை பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை உனக்கு முன்பதாக நிறுத்தி நீ என்ன செய்கிறாய், கர்த்தருடைய நாமத்தினாலே நீ அதை பெற்றுக்கொள்கிறாயா என்று பார்ப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வல்லமை நாமத்திற்கு எதிராக எந்த ஒரு தடையும் கிடையாது. அதுதான் எரிகோ கோட்டையை நாம் பார்க்கும் போது ஞாபகம் வச்சுக்க வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு எதிராக எப்படிப்பட்ட வல்லமையான கோட்டையும் நிற்காது. அவர் உடைத்து தகர்த்தெறிவார். ஹல்லேலூயா. அவரே வல்லமையுள்ள ஆண்டவர் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. படிங்கள் யோசுவாவின் புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவாவின் புத்தகம். இஸ்ரவேலர்கள் இப்போ யோசுவாவின் தலைமையில் இருக்கிறார்கள். மோசே இறந்து விட்டான். மோசே இறந்த பிறகு ஆண்டவர் யோசுவா மூலமாக அற்புதங்களை செய்ய ரெடி ஆயிட்டார், தயாராகிட்டார். ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு தயாராகிவிட்டார். அப்போ உருவின பட்டயத்தோடு சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் வந்து நிற்கிறார். அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், யோசுவா முன்னாடி வந்து நிற்கிறார். யோசுவா பார்த்து, ஆண்டவரே நீங்கள் யார்? எங்களுக்கு சாதகமாக எங்கள் பக்கமாக இருக்கிறவரா என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னது இதுதான், நீ யோர்தான் நதியை கடந்து செல் என்கிறார். ஹல்லேலூயா. வெற்றியின் பாதையில் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பூமியை நீ சுதந்தரித்துக் கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக ஆண்டவர், உன்னுடைய இந்த இடத்தை சுதந்தரித்துக்கொள், நான் முன்னே செல்கிறேன், நீ போ என்று சொன்ன பொழுது அவர்களுடைய தகப்பர்கள், அவர்களுடைய பிதாக்கள் இதை செய்யவில்லை. அவர்கள் பயந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் பயந்தார்கள். your fathers feared. ஹல்லேலூயா. கர்த்தர் எடுத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது, உள்ளே செல் என்று சொல்லும் பொழுது, நான் இருக்கிறேன், you go என்று சொல்லும் பொழுது, உன்னுடைய பிதாக்கள் your fathers resisted God. அவர்கள் தடையாக நின்றார்கள், முறுமுறுத்தார்கள், பயந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இப்ப என்ன சொல்கிறார்? மறுபடியும் நான் 40 ஆண்டுகளுக்கு அப்புறமாக உனக்கு ஒரு வாய்ப்பை தருகிறேன், நீ உள்ளே போ என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நான் சொல்கிறேன், நான் முதலே முன்னாடி போறேன், நீ என் பின்னாடி வா. ஆனால் உனக்கு முன்னாடி ஒரு யோர்தான் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, தரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. யூ ஹேவ் டு ஃபைட் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் விசுவாச போராட்டம் உனக்கு அவசியம் என்கிறார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னது என்ன சொல்கிறார்? படிப்போம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியர்களையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்வது, ஃபர்ஸ்ட் ஃபாலோ காட்ஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. முதலாவது, என்னுடைய சமூகத்தை நான் முன்னாடி செல்கிறேன், நீ என்ன ஃபாலோ பண்ணுன்றார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி முதலாவது செல்லும். உடன்படிக்கை பெட்டி முதலாவது செல்லும். நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு பின்பதாக வாங்க என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. That is what God is telling you today. இன்றைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்கிறார், நான் முன்னாடி செல்ல போறேன், நீ என் பின்னாடி வா என்கிறார். ஹல்லேலூயா. What is the meaning that God is going in front? கர்த்தர் முன்னாடி செல்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் பார்த்து விட்டார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நான் முன்னாடி போறேன், நீங்க பின்னாடி வாங்க என்று சொன்னால் என்ன அர்த்தம்? I already have seen what is there. எனக்கு தெரியும் என்ன அங்க இருக்கிறது, நீ என் பின்னாடி வா என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. That is what God is saying. நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்ற ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நான் முன்னாடி செல்கிறேன், என்னை பார்த்தால் யாரும் முன்னாடி நிற்க முடியாது, எதுவும் நிற்காது, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ என் பின்னாடி வாங்கிறார். உன் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வது இதுதான். நம் வாழ்க்கையில let God's presence go before you. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லட்டும். You have to wait. அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவசர கொடுக்க முன்னாடி ஓடிடாதே. Don't run before God's presence. கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக நீ ஓடி போய் எதுவும் செய்து விடாதே. கர்த்தர் உன்னை வெயிட் பண்ணு, எனக்கு பின்பதாக போ, நான் முதலாவது யோர்தான் நதிக்கு கடந்து செல்வேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன வித்தியாசம்? நீ ஒருவேளை யோர்தான் நதியை கடக்க வேண்டும் என்று போயிருந்தால் நீ நீந்திருக்க வேண்டும். நீ யோர்தான் நதியை கடந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நீ உன் சுயபலத்தினால் நீ மட்டும் நீந்திருக்க முடியாது. உங்க குடும்பம், உங்க சொந்தக்காரங்க, உங்களை சூழ்ந்திருந்தவங்க எல்லாரும் நீந்திருக்கணும்.
ஆனால் கர்த்தர் முன்னாடி போனால் வித்தியாசம் இருக்கிறது. நீ நடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. நீ நடந்து யோர்தான் நதியை கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும். வெயிட் ஃபார் காட்ஸ் பிரசன்ஸ், வெயிட் ஃபார் காட்ஸ் டைமிங். கர்த்தருக்கு ஒரு டைமிங் இருக்கு. ஹி ஹாஸ் அ டைமிங், ரைட்? ஆண்டவர் என்ன சொல்றார் அந்த வசனத்தில்? என் சமூகம் முன்பதாக செல்லும், அந்த நேரத்தில், அட் தட் டைம். டைமிங் இருக்கு, ஆண்டவருடைய டைமிங் இருக்கு. கீப் அப் வித் காட்ஸ் டைமிங். கர்த்தருடைய டைமிங்க்கு ரெடியாக இருக்கணும், ஆயத்தமாக இருக்கணும். நாமெல்லாம் யார்? கிறிஸ்துவுக்குள் போராளிகளாக இருக்கிறோம், சோல்ஜர்ஸாக இருக்கிறோம். டைமிங் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றார், நான் முன்னாடி போகும்போது என் பின்னாடி நீங்களாம் வாங்கன்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள்லாம் எழுந்து என் பின்னாடி வாங்கன்றார். அப்போ இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்வது என்ன? ஒபே டு காட்ஸ் வேர்ட்ஸ். கர்த்தர் சமூகம் முன்பே செல்கிறது. கர்த்தருடைய டைமிங்கை விட்டுடாதீங்கன்றார். அப்போது நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். அப்போ என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? இஸ்ரவேலருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பார்த்து கொண்டே இரு. ஹல்லேலூயா. வாட்ச் பண்ணினே இரு. கர்த்தர் ஒரு மூமெண்ட்டை கொடுப்பார். கரெக்டாக இல்லையா? கர்த்தர் ஒரு மூமெண்ட்டை கொடுப்பார். என்ன கொடுப்பார்? உடன்படிக்கை பெட்டி எடுக்கப்படும். டக்குன்னு எல்லாம் என்ன பண்ணுங்க? எல்லாரும் எழுந்துக்குங்க. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் செய்வார். ஒரு மூமெண்ட்டை கொடுப்பார். காத்து கொண்டே இருக்கணும் அந்த டைமிங்க்கு. ஆண்டவர் எழுந்துட்டாரு, அவ்வளோதான், நடக்கிறதே வேற. ஆண்டவர் எழுந்துட்டாரு, எதிராளிகள் ஒழிந்தார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோர்தான் நதி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் ஆண்டவரால் மட்டும்தான் அதை தடுத்து நிறுத்த முடியும். மனிதனால் அணை கட்ட முடியும், ஆனால் ஆண்டவரால் சாதாரணமாக தடுத்து நிறுத்த முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல். ஹல்லேலூயா. The presence of God has to lead us and guide us. யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் படித்தால், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் வரும்பொழுது, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் வரும்பொழுது அவர் உங்களை நடத்துவார். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர், பிரசன்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய சமூகம் உங்கள் மத்தியில் வந்தவுடன், ஹல்லேலூயா, அவர் செயல்படுத்த ஆரம்பித்தார். உங்களை என்ன நடக்க போது, இனிமேல் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எல்லா ஆலோசனையும் யார் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் எழுந்து விட்டால் என்ன செய்ய வேண்டும்? நீ பின்னாடி போக வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவர் உனக்கு சொல்லி கொடுப்பார். God will teach you what to do, or he will counsel you. ஏனென்றால் இன்றைக்கு இப்பொழுது நம் மத்தியில் வாசம் செய்கிறார் ஆண்டவர். உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். அவருடைய கைடன்ஸ், அவருடைய வழிநடத்துதலை நீ பற்றி கொண்டு நட. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நடத்த விரும்புகிறார். God wants to lead you and guide you in this month. So be attentive. Attention, கவனம் கர்த்தர் மேல் இருக்கட்டும். ஹல்லேலூயா. டோன்ட் மிஸ் காட்ஸ் டைமிங். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உன்னை சரியாக நடத்துவார். ஹல்லேலூயா. படிங்க மேல யோசுவா, அதே யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் ஆண்டவர் உங்களை நடத்துவார். ரொம்ப க்ளோஸா வராதிங்கன்றார். ஹல்லேலூயா. இது ஏன் ஆண்டவர் சொல்கிறார் என்றால், தேவ பயம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பயம் உனக்கு, பயம் என்றால் மரியாதை, ரெஸ்பெக்ட்,
அந்த அந்த ஆனர் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்கு பின்பதாக நடக்கும் பொழுது, கர்த்தர் உனக்குள்ளே செயல்படும் பொழுது, கர்த்தர் உன்னை வழி நடத்தும் பொழுது, ஹல்லேலூயா, கர்த்தர் உனக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது, அவர் பின்பதாக நீ செல்லும் பொழுது, அவர் பக்கத்தில் நெருங்கி அவர் நெருப்பாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பயத்துடன் நீ செல்ல வேண்டும். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அன்றைக்கு என்ன செய்வார்கள், உடன்படிக்கையை பெட்டி எடுத்த உடனே எல்லாம் குடுகுடு ஓடி போய் பக்கத்தில் போய் நின்று என்ன பண்ணலாம், அதெல்லாம் செய்யக்கூடாது என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது என்ன, தேவ பயம் உனக்குள் இருக்க வேண்டும். When God's presence is among you, you should have the fear of God. Hallelujah. கர்த்தருடைய பிரசன்னம் உன்னுடைய மத்தியில், உன் சமூகத்தில் இருக்கும் பொழுது தேவ பயம் உனக்குள்ளே வர வேண்டும். Hallelujah. உனக்குள்ளே தேவ பயம் வரும் பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் பயப்படுவார்கள். Hallelujah. உனக்குள்ளே கர்த்தருடைய பயம் வரும் பொழுது, when you fear God, others will fear you. Hallelujah. மற்றவர்கள் உன்னை பார்த்து பயப்படுவார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்வது வசனம். Hallelujah. பாருங்க, யோவான் அதே யோசுவா 3ஆம் அதிகாரத்துல அது 5ஆம் வசனம் படிங்க. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பாருங்க, யோசுவா என்ன சொல்கிறான், உங்களை நீங்கள் பரிசுத்தம் செய்து கொள்ளுங்கள். கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான். கர்த்தருடைய அடையாளங்கள், கர்த்தருடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வேண்டிய அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் நீ உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லாரையும் சுத்திகரித்துக்கொள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான். இஃப் தேர் இஸ் சம்திங் ராங் இன் யுவர் ஃபேமிலி, உன் குடும்பத்தில் தவறாக நடக்கிறது என்று தெரிந்தால், உன் வாழ்க்கையில் இது தவறாக இருக்கிறது என்று தெரிந்தால், இந்த பொருள் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என் வீட்டில் இது என்னன்னு தெரியல என்றால் அதை தூக்கி வெளியே போடு. ஹல்லேலூயா. இந்த காரியம் எனக்கு தடையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் அதை தூக்கி வெளியே போடு. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், என்ன சொல்கிறார் ஆண்டவர், கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப், நீ உன்னை சுத்திகரித்துக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு பிரீஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்திகரித்து கொள்வது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், அவர்கள் சுத்தமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, ரைட்டா, அவர்கள் கர்த்தருக்காக தன்னைத்தான் எல்லா காரியத்திலிருந்தும் கட் பண்ணிக்குவாங்க. ஹல்லேலூயா. They will sanctify themselves. கர்த்தருக்காக ஆயத்தப்படுத்தி கர்த்தருக்காக அவர்கள் ஒதுக்கி விடுவார்கள் அவர்களை. ஹல்லேலூயா. அதுதான் சுத்திகரிப்பு. They will separate themselves from the worldly life. உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து, உலகத்தின் பழக்கத்திலிருந்து, மனைவி பிள்ளைகளிலிருந்து, எல்லாவற்றிலும் வேலைகளிலிருந்து அவர்களை தனித்து பிரித்து கொள்வார்கள். ஏனென்றால் ஆண்டவர் சொல்வது, உன்னை நீ சுத்திகரித்துக் கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நீ சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது உனக்குள்ளே எந்த அசுத்தமும் இருக்கக்கூடாது. Not only inside you, outside you, around you, உன்னை சுற்றிலும் இருக்கக்கூடாது என்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது படிங்க, பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். முதலாவது, உங்கள் சரீரத்தை ஆண்டவர் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஒரு பொருளாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுன்றார். கான்சிக்ரேட் யுவர் செல்ஃப், சுத்திகரி என்று சொல்லும் பொழுது எதை சுத்திகரிக்க வேண்டும், முதலாவது உன் சரீரத்தை சுத்திகரி என்கிறார். ஹல்லேலூயா. your body, keep your body holy before God. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருந்து கொள். தேவலாத காரியத்தை உன் சரீரத்தை வைத்து செய்யாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, தவறான காரியங்களை செய்கிற குடிக்கிறவர்களோ தம் அடிக்கிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குற கேள்வி, அதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்காது.
ஆண்டவர் சொல்வது இதுதான், உன் சரீரத்தை சுத்தமாக வைத்துக்கொள். அப்போ என்ன அப்படின்னா, சுத்திகரி உன் சரீரத்தை கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. இந்த லென்த் நாட்களில் நிறைய பேர் உபவாசம் இருப்பாங்க, அது இருப்பாங்க, இது இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. எதற்காக இதெல்லாம் செய்கிறாங்க? சுத்திகரிக்கிறதுக்காக செய்வார்கள். தவறு கிடையாது, இருப்பது தவறு கிடையாது, இருப்பது தவறு கிடையாது. அவர்கள் விசுவாசத்திற்கேற்றபடி நான் விட்டு விடுகிறேன், எப்படி வேணா இருங்க. ஆனால் உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு தெரியும் சுத்திகரிப்பு என்றால் என்ன என்று. ஹல்லேலூயா. 40 நாள் உபவாசம் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், ரைட்டா? இந்த நாட்களில் ஒருவேளை உபவாசம் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள், ரைட்டா? உபவாசமே இல்லாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்காக நீ என்ன கொடுத்திருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். What have you given for God? What have you left out for God? கர்த்தருக்காக நீ என்ன கொடுத்திருக்கிறாய்? கர்த்தருக்காக நீ என்ன விட்டு கொடுத்திருக்கிறாய்? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக இந்த 40 நாட்களில் நீ என்ன விட்டு கொடுத்திருக்கிறாய்? இதை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று எதெல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறாய்? இனிமேல் இதையெல்லாம் நாம் செய்ய போகிறேன் என்று எதெல்லாம் செய்ய ஆரம்பித்திருக்கிறாய்? அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், ஆண்டவர் சொல்வது இதுதான். நீ உபவாசம் இரு, எவ்வளோ நாள் வேணா இரு, என்ன வேணா செய், ஆனால் கர்த்தருக்காக இந்த நாட்களில் இந்த நாட்களை விசேஷித்தாயா? என்ன செய்தாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்வது இதுதான், உன் சரீரத்தை முதலாவது ஃபர்ஸ்ட் have your body perfect for God. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். God is inside us. ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக ஆலயத்தில் இருந்தார், அதற்கப்புறமாக இயேசு கிறிஸ்துவின் ரூபத்திலும் சாயலும் அவர் வந்து இந்த பூமியில் இருந்தார். ஆனால் இப்பொழுது ஆண்டவர் நமக்குள்ளே ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. If God is there, is it not proper that you should be clean and holy? கர்த்தர் உனக்குள்ளே இருக்கிறார் என்றால் நீ நியாயமாக என்ன செய்ய வேண்டும்? உன்னை நீ பரிசுத்தமாக சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்தாலே என்ன செய்கிறோம்? சோஃபாவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறோம், அந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறோம், சுத்திகரிக்கிறோம், முன்னாடிங்கிறதெல்லாம் பெருக்குன்றோம். ஏன் சொல்கிறோம்? அதெல்லாம் கெஸ்ட்டு பார்த்துட்டு நம்மளை கேவலமாக யோசித்துற போகிறாங்கன்னு, ரைட்டா இல்லையா? ஒரு நாள், 1 மணி நேரம், அரை மணி நேரம், 10 நிமிஷம் வரப்போகிற கெஸ்ட்டுக்கு நமக்கு கொடுக்குற ப்ரிப்பரேஷன். ஆனால் என்றென்றைக்கும் வாசம் செய்யும் ஆண்டவருக்கு வாட் இஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் இன் லைஃப்? ஹல்லேலூயா. நீ என்ன செய்கிறாய்? வாட் ஹேவ் யூ ப்ரிப்பேர்ட் ஃபார் காட் டு லிவ் இன் யுவர் லைஃப்? ஹல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வதற்கு நீ என்ன தயார் பண்ணி வச்சிருக்கிற உன் சரீரத்தை? வாட் ஹேவ் யூ டன்? கண்டபடி சாப்பிடுவது கூட பாவம் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கண்டபடி அது கூட பாவம் என்கிறார். சோம்பேறித்தனம் ஒரு பாவம் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சோம்பேறித்தனம், முட்டாள்தனமாய் இருப்பது ஒரு பாவம். ஃபூலிஷ்னஸ், இன்னசென்ட்டாக முட்டாள்தனமாய் இருப்பது ஒரு பாவம் என்கிறார் ஆண்டவர் வேதத்தில். ஹல்லேலூயா. யூ ஹேவ் டு பி அவேர். தெரிந்து கொள், நாட்களை தெரிந்து கொள் என்கிறார். ரெவலேஷன் புத்தகத்தை நீங்கள் படித்தால், வெளிப்படுத்தல் புத்தகத்தை படித்தால் ஆண்டவர் சொல்கிறார், பி அவேர் ஆஃப் த டைமிங் அண்ட் த டேஸ். காலத்தை தெரிந்து கொள் என்கிறார். முட்டாள்தனமாக ஒரு வாழ்க்கை வாழாதே, எனக்கு என்ன தெரியாது. நோ, டோன்ட் சே தட். கர்த்தர் சொல்கிறார், ஆயத்தமாய் இரு, உன் சரீரத்தை கர்த்தருக்கு ஆயத்தமாய் வைத்துக்கொள். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, ப்ராவர்ப்ஸ், அதாவது நீதிமொழிகள் 16:3. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 16:3. கர்த்தர் சொல்வது இதுதான், நீ சுத்திகரிக்க வேண்டியது அடுத்தபடியாக. ஹல்லேலூயா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு சுத்திகரி, தனித்து வை. ஹல்லேலூயா. works, whatever you work, let it be consecrated for God. கர்த்தருடைய சமூகத்தில்
whatever you work, நீ என்ன வேலை செய்கிறாயோ அது கர்த்தருடைய சமூகத்தில் சுத்திகரிக்கப்பட்டதாய் இருக்கட்டும் என்கிறார் ஆண்டவர். முதலாவது சரீரத்தை நீ கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறாய், நீ உன்னை சுத்திகரித்துக் கொள். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்வது எதுதான்? உன்னுடைய வேலைகள், நீ செய்யும் வேலை, your work, what are you going to do, அதை கர்த்தருக்கு முன்பதாக சுத்திகரித்துக் கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் you can follow the presence of God. அப்பொழுதுதான் யோர்தான் நதியை நீ கடக்க முடியும். Then only you can see miracles in your life. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ கடந்து செல்வாய் என்றால், if you want to come behind me, நீ எனக்கு பின்பதாக நீ வர வேண்டும் என்றால் உன்னை நீ சுத்திகரித்துக் கொள் என்கிறார். அப்பொழுதுதான் என் பின்னாடி நீ வர முடியும் என்கிறார். சரீரத்தை சுத்திகரித்துக் கொள். முதலாவது நீ செய்கிற வேலைகளை, நீ என்ன செய்ய, வாட் இஸ் யுவர் ஒர்க், ஆல் தட் கான்சிக்ரேட் பிஃபோர் காட். தேவையில்லாத வேலைகள் செய்யாதே, தேவையில்லாத பேச்சு செய்யாதே, தேவையில்லாத காரியத்தை காதில் கேட்காதே, தேவையில்லாத மொபைல்ல தேவையில்லாத காரியத்தை பார்க்காதே. Consecrate your eyes, consecrate your body, consecrate your thoughts. உன் சிந்தனைகளை, கர்த்தர் சொல்கிறார், உன் சிந்தனைகளை சரிப்படுத்திக் கொள் என்கிறார் ஆண்டவர். Hallelujah. Make your thoughts right before God. சிந்தனைகளை சரியா வைத்துக் கொள்ளாமல் வேலை செய்வது தவறு. ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னா, உன் சிந்தனைகளை சரியாக வைத்துக்க, அப்பதான் ஒர்க் சரியா நடக்கும்ன்றார். If your thoughts are correct and consecrated before God, your works will be correct and consecrated before God. Hallelujah. நீ உன்னுடைய சிந்தனைகளை சரியாக வைத்துக்கொள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிந்தனையை அலைப்பாயோ, அங்கேயும் எங்கேயும் அலைப்பாயோ, ஆனால் வேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கு என்ன பண்ணலாம்? முதலாவது உன் சிந்தனையை சரியாக்கிக்கொள். உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் அலைப்பாய்ந்து கொண்டு சிதறடித்து ஏனோ தானோ என்று கலங்கி கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? when God is before you, கர்த்தர் உனக்கு முன்பதாக இருந்தால் நீ சாட்சியாய் நிற்க வேண்டும் இல்லையா? நீ தானே சாட்சியாய் நிற்க வேண்டும். you are the person who is going to stand as a witness. நீ ஏன் கலங்கி புலம்பி அழுது கொண்டு இருந்தால் யாரை நீ நடத்துவாய்? யோசுவா அன்றைக்கு ஐயோ யோர்தான் நதியை என்ன பண்றது, ஐயோ என்னை காப்பாத்துங்கள் என்று புலம்பிக் கொண்டு மனதில் அழுது கொண்டு இருந்தால் யார் அவனுக்கு பின்பதாக செல்வார்கள்? If you think that you are Joshua, யோசுவாவை போல நான் மாற வேண்டும், கர்த்தருக்காக வைராக்கியமாய் கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தால், முதலாவது உன்னை நீ சுத்திகரித்து கொண்டு உன்னுடைய சிந்தனைகளை சரிப்படுத்தி கொண்டு உனக்குள்ளே பாசிட்டிவ் ஆட்டிடியூடு கொண்டு வந்து உனக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தையை நம்பி, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்று சொல்லி தினந்தோறும் காலையில் எழுந்து சங்கீதங்களை படி, கர்த்தருடைய வார்த்தையை படி, விசுவாச அறிக்கை செய். வார்த்தை என்னை நடத்தும், கர்த்தர் என்னை நடத்துவார் என்று அறிக்கை செய்து படுத்து தூங்கும் பொழுது தினமும் வசனங்களை சொல்லி ஜெபித்து படுத்து தூங்கு, கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. உன் எண்ணங்கள், சிந்தனைகளை மாற்று, கர்த்தர் உன்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியா பாருங்க, சங்கீதம் 73, Psalms 73:25. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. பாருங்க, when you consecrate, ஆண்டவருக்காக நீங்கள் பிரித்தெடுத்தால் ஆண்டவர் ஒருவரே என்று நீங்கள் அவரை மட்டும் நம்ப வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்காக நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்றால் கர்த்தரை மட்டும் தான் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. If you are consecrated and sanctified for God, நீ கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிறீர் என்றால் இந்த மாதத்திலிருந்து you trust only God. பணமோ பொருளோ செல்வாக்கோ மனிதனோ எந்த மாமா சித்தப்பா பெரியப்பா அங்கிள் அண்ணன் யாராலையும் காப்பாற்ற முடியாது. கர்த்தர் ஒருவரே உன்னை காப்பாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த கான்சிக்ரேஷன் உன் இருதயத்தில் நீ செய்ய வேண்டும்.
இந்த கான்சிக்ரேஷன் உன் இருதயத்தில் செய்ய வேண்டும். ஆண்டவர் தான் என்னை காப்பாற்ற முடியும், கர்த்தர் ஒருவரே ஆண்டவர் என்று தாவீது சொல்கிறான். அதனால் தாவீதை ஆண்டவர் உயர்த்தினார். தாவீதை ஆண்டவர் ஏன் உயர்த்தினார்? எனக்கு ஆண்டவர் ஒருவரே போதும் என்று ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஒருத்தர் போதும். என் பின்னாடி ஒரு கூட்டம் வராங்க, இல்லைன்னு சொல்லலை, எல்லாரும் வராங்க, ஆனால் அவர்களெல்லாம் எனக்கு வேண்டாம், நீர் ஒருவர் போதும். இந்த மாதம் முழுதும், இந்த மாதத்திலிருந்து மாற்றம் என் வாழ்க்கையில் வரும். ஏனென்றால் நான் சுத்திகரிக்கப்பட்டவன். கர்த்தருக்காக என் சரீரம், என் வேலை, என் சிந்தனைகள் எல்லாவற்றையும் சுத்திகரிக்கிறேன். என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், என் உறவுகள் எல்லாரையும் தாண்டி எனக்கு நீங்க தான் முதல்ல. ஹல்லேலூயா. ஒன்லி காட், ஒன்லி காட். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர். இஃப் யூ ட்ரஸ்ட் ஒன்லி காட், God will deliver you. கடைசி நேரம்னு எதுவுமே கிடையாது ஆண்டவருக்கு. there is no last minute. ஹல்லேலூயா. லாசரஸ் மரித்திருக்கும் பொழுது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நாருமே என்று ஜனங்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? நாருமே. சொந்த அக்கா தங்கச்சிகள் ஆண்டவர் காலை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நாருமே, பக்கத்தில் போவாதீங்க ஆண்டவரே, இட் இஸ் ஸ்மெல்லிங், போவாதீங்க. 4 நாள் ஆயிடுச்சுன்னு. there is nothing impossible with God. கர்த்தருக்கு கடைசி நேரம் கிடையாது. ஆண்டவர் சொன்னது, நானே உயிர்த்தெழுதின ஆண்டவர் என்று விசுவாசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் என்ன கேட்டாரு? நானே உயிர்த்தெழுதலின் தேவன் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் என்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலின் தேவன். எல்லாம் உங்கள் தலை மேலே கை வச்சு சொல்லுங்க. எல்லாம் தலை மேலே கை வச்சு, ரைட் ஹேண்ட் தலை மேலே கை வச்சு, ஆண்டவரே நீங்கள் உயிர்த்தெழுந்த தேவன், எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போறீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, உயிர்த்தெழுதலின் ஆண்டவர் லாசருவே வெளியே வா என்றார். கல்லை புரட்டி போடு என்றார். லாசரு கல்லை புரட்டி போட்டு, அந்த கல்லை புரட்டி போட்ட பிறகு லாசரு வெளியே எழுந்து வந்தான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ரோல் அவே த ஸ்டோன். உனக்கு அவ்விசுவாசம் இருக்கிற கல்லை புரட்டி போடு, கர்த்தரால் மட்டும் தான் முடியும் என்று விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை விட மாட்டார். சோறு இல்லாமல், துணி இல்லாமல் இந்த மாதிரிலாம் விட மாட்டார். ரைட்டா? ஆண்டவர் அவ்வளவு சீப்பான ஆள் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ஐயோ ரோட்டில் விட்டு போயிட்டாருன்னு சொல்கிற ஆள் ஆண்டவர் கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி ஒரு எண்ணம், சிந்தனை இருக்குன்னா முதல்ல தூக்கி போட்டு ஆண்டவரே மன்னிங்கன்னு ஆண்டவரை கேளுங்க. ஹல்லேலூயா. லாசருவை, செத்து போன லாசரு, 4 நாளா கல்லறையில் இருந்த லாசருவை ஆண்டவர் உயிரோடு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், சாதாரண ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. ஹல்லேலூயா. கடைசியாக பாருங்கள், சங்கீதம் 51, சங்கீதம் 51 10ஆம் வசனம். ஹல்லேலூயா. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ஹல்லேலூயா. சுத்த இருதயத்தை, கர்த்தர் பின்னாடி நீங்கள் போக வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, யோர்தான் நதியை நீங்கள் கடந்து போக வேண்டும் என்றால் உன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சுத்த இருதயம் உனக்குள்ளே வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிலைவர ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்க வேண்டும். உன் ஆத்துமாவை, உனக்குள்ளே இருக்கும் ஆவியை சரிப்படுத்திக்கொள். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவி, ஆத்துமா, சரீரம் சரியாக்கிக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் இருதயத்தை சரியாக்கிக்கொள். சுத்தமான இருதயத்தை தாங்க ஆண்டவரே என்று தாவீது கேட்கிறான். எப்ப கேட்கிறான்? வனாந்தரத்தில் ஓடிக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரே 10 பேருக்கு சோறு இல்லை ஆண்டவரே, 10 பேருக்கு தண்ணி குடிக்க இல்லை ஆண்டவரே, காலில் முள்ளு குத்தி நிற்க ஆண்டவரே, ஆண்டவரே அங்க ஒருத்தன் அழுது நிற்கிற ஆண்டவரே. இதையா சொன்னான் தாவீது? சுத்தமான இருதயத்தை தாங்கன்னு சொன்னான் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. உங்க முன்னாடி நான் சுத்தமான இருதய, சுத்தமான மனிதனாய் நிற்க வேண்டும், அதை தாங்க ஆண்டவரை கேட்கிறான். கர்த்தரிடத்தில் என்ன கேட்பது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தாவீதை ஏன் ஆண்டவர் உயர்த்தினார்? அவன் சுத்திகரித்து கொண்டான். கர்த்தர் ராஜாவா ஆக்க போறாரு, 37 வயசுல ராஜாவா ஆக்க போறாரு. அந்த நேரத்தில் அவன் சுத்திகரித்து கொண்டான். கிவ் மீ எ கிளீன் ஹார்ட் லார்ட் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. கிவ் மீ எ கிளீன் ஹார்ட், சேஞ்ச் மை ஹார்ட். என் இருதயத்தை மாற்றுங்கள். கல்லான இருதயத்தை
கல்லான இருதயத்தை மாற்றுங்கள் ஆண்டவரே என்று கேட்டான். ஹல்லேலூயா. உன் அவிசுவாசம் நீங்குவதாக, கர்த்தர் மேல் அவிசுவாசம் நீங்குவதாக. டோன்ட் ஸ்பீக் அன்ஃபெய்த்ஃபுல் வேர்ட்ஸ். அவிசுவாசமான வார்த்தைகளை பேசவே பேசாது. ஹல்லேலூயா. யூ ஆர் இன்சல்ட்டிங் காட். கர்த்தரை நீ இன்சல்ட் பண்ணுறீங்க. இஃப் யூ சே லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்னை நடத்துவார் என்று சொல்லிட்டு நீ கவலைப்பட்டு கொண்டிருந்து இதை நடக்குமா அது நடக்குமா என்று சொன்னால் நீ கர்த்தரை இன்சல்ட் பண்ணுறன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இஃப் யூ ட்ரஸ்ட் இன் காட், இஃப் யூ பிலீவ் இன் காட், விசுவாசமாக இரு. ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்ய முடியலையா, விட்டுடு. ஆண்டவராலே செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்குது அப்படின்னா நீ என்ன பண்ண போகிற? உலகத்தில் பல்ட்டி அடித்து என்ன பண்ண போகிற? ஆண்டவராலே செய்ய முடியும். ஆண்டவரே செய்யல, அதை சாதிக்க போறியா உன் வாழ்க்கையில்? உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு எதிராக நின்று சாதிக்க போகிறீங்களா? ஆண்டவரால் செய்ய முடியல, இல்லை ஆண்டவரால் செய்ய முடியல, நான் செய்ய போகிறேன் சாதிக்க போகிறீங்களா? முடியாது. கர்த்தர் செய்யவில்லை என்றால் விட்டு விடுங்கள். கர்த்தர் எழுந்து வா பின்னாடின்னு சொன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் எல்லாமே செய்வார், மாற்றிக் கொடுப்பார், சூழ்நிலைகளை மாற்றிக் கொடுப்பார், எல்லாவற்றையும் மாற்றிக் கொடுப்பார். அந்த யோர்தான் நதி புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, ஃபுல்லா தண்ணி பிரிம் டு பிரிம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் அதை தடுத்து நிறுத்தினார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் செய்யும் காரியங்கள். ஹல்லேலூயா. படிங்க யோசுவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் படிங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யோசுவா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். பாருங்க, யோசுவா சொன்னது இதுதான். உடன்படிக்கை பெட்டியை நீ தண்ணீரில் தொட்டவுடன் தண்ணீர் துண்டாக நின்றுவிடும், நீ சென்ட்ரா நடுவுல அங்கே நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. யார் இவர்கள்? ஆசாரியர்கள். யார் இவர்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள். யார் இவர்கள்? நம்பதான். ஆண்டவர் நம்மளே பார்த்தா சொல்றாரு, யோர்தான் நதி துண்டாக நின்றால் நீ நடுவுல நிற்கணுமா. ஜனங்கள்லாம் கடந்து போயிடுவாங்க, ஆனா உன் வேலை என்ன? நீ நடுவுல நிற்கணும். ஹல்லேலூயா. நீ கடந்து முதல்ல போயிடாத. You have to stand for God. ஹல்லேலூயா. நீ ஹல்லேலூயா ஒரு இன்டர்செசராய் உன் குடும்பத்திற்கு, உன் வேலைக்கு, உன்னுடைய எதிர்காலத்திற்கு நீ யோர்தான் நதியில் நடுவில் நிற்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தை ஏந்தியவர்களாக யோர்தான் நதியில் நடுவில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் கடந்து போயிடுவாங்க. ரைட்டா? அந்த நேரத்தில் நான் கூட யோசித்தேன், இந்த 4 பேர் சுமந்துன்னு இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்ன தோணும்னு யோசித்தேன். ஐயா நாங்கள் தான் லாஸ்ட்டா அப்படின்ற தோணும். கரெக்டாக இல்லையா? என்ன ஆண்டவரே, நாங்கள் ஃபஸ்ட்டு போனோம், எங்களை ஃபஸ்ட்டு போக சொல்கிறீங்க, ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டா? நிறைய பேர் மனசில் அது இருக்குது, ஓடுது. ஆண்டவரே நாங்கள் ஃபஸ்ட்டாக போனோம், உம்முடைய சமூகத்தை சுமந்து கொண்டு செல்கிறோம், நாங்கள் தான் சென்டராக போய் நிற்கிறோம், எங்களை ஜெபிக்க சொல்கிறீங்க எல்லாருக்கும், ஆனால் லாஸ்ட்டாக எங்களை அனுப்புகிறீங்களா? ஹல்லேலூயா. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் லாஸ்ட்டாக போனாதான் மொத்த பேரும் அந்த பக்கம் போனாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் லாஸ்ட்டாக போகிறதால தான் யோர்தான் நதியில் எல்லாரும் கடந்து, ஜனங்கள் எல்லாரும், மக்கள் எல்லாம் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் லாஸ்ட்டாக போகிறதுக்கு கர்த்தர் உங்களை ஒரு காரணம் வைத்திருக்கிறார். உங்களால் தான் எல்லாரும் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்படுறதால், இன்னைக்கு நீங்கள் தெரிந்து கொள்வதால், இன்னைக்கு கர்த்தர் பின்னாடி வருவதால் உங்களால் தான் எல்லாரும் கடந்து சென்றார்கள். ஹல்லேலூயா. அதை புரிந்து கொள்ளுங்கள். நான் லாஸ்ட்டான ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. நீ தான் ஃபஸ்ட்டு, நீ தான் லாஸ்ட். ஹல்லேலூயா. கர்த்தர்
ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் என்ன? the first and the last. ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொன்னார்? கடந்து செல்ற கடைசியா அவர்கள் வந்த பிறகு யோர்தான் நதி அப்படியே நிக்கல, மறுபடியும் பாய ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா. அப்ப தடுத்து நிறுத்தினது யார்? ஆண்டவர் முதலாவது தண்ணீரை தடுத்து நிறுத்தினார். ஆனால் விசுவாசத்தில் 4 பேர் நின்னாங்க பார்த்தீங்களா, ஆசாரியர்கள். அவர்கள் தான் அந்த யோர்தான் நதியை தடுத்து நிறுத்தினார்கள். ஹல்லேலூயா. யோசுவா கூட அந்த பக்கம் போயிட்டான், தலைவரான யோசுவா கூட அந்த பக்கம் போயிட்டான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை தாங்கி கொண்டு நின்றவர்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா, அவர்கள் தான் நடுவில் நின்றார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், சில இடத்துல ஊழியக்காரர்கள் போதகர்கள் எல்லாம் நடுவில் ஆற்றுல தாங்கி நின்று கொண்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்க அந்த பக்கம் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் போயிட்டு இருப்பாங்க. யார்? இந்த ஊழியக்காரருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அந்த பக்கம் போயிட்டு இருப்பாங்க. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க எங்கள் வீட்டுக்காரர் அங்கேயே நிற்கிறாருங்க அப்படின்னு. வர முடியாது. ஏன்? நதி தடுத்து நிற்கிறது, ஆண்டவர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார். கர்த்தர் அவர்தான் நிறுத்த சொல்லியிருக்கிறார். யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் த மிடில் ஆஃப் த ரிவர் டில் எவ்ரி ஒன் பாசஸ். ஹல்லேலூயா. ஆனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பெரிய கடமை, பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாதது, கர்த்தருடைய சமூகத்தை நீ சுமக்கிறாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை சுமக்கிறாய். ஹல்லேலூயா. எரிகோ பட்டணத்தை சுற்றி சுற்றி வராங்க. எரிகோ பட்டணத்தை அப்போ யார் முன்னாடி போனது? எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்தாங்க. அப்போ யார் முன்னாடி போனது? ஆசாரியர்கள். கர்த்தருக்காக. இன்னைக்கு நீங்கள் யோசிக்கலாம், கர்த்தருடைய தேவ பிள்ளையாக இருக்கிறேனே, கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேனே, எல்லாம் முன்னாடி போயிட்டாங்களே, நான் பின்னாடி வரேனே. எரியோ கோட்டை உடைந்து விழுவதற்கு நீ தான் முன்னாடி சுற்றி சுற்றி போன. ஹல்லேலூயா. உன்னுடைய நீ சுமந்து கொண்டு செல்லும் ஆண்டவருடைய சமூகம் தான் முன்னாடி சென்றது. மற்றவங்கெல்லாம் கையை தட்டின்னு வந்தாங்க. ஹல்லேலூயா. மற்றவங்களாம் எக்காலம் ஊதின்னு வந்தாங்க, கையை தட்டின்னு வந்தாங்க. யாரும் சண்டை போடல. ஹல்லேலூயா. யாரும் சண்டை போடல. உன் பின்னாடி தான் வந்தாங்க எல்லாருமே. ஹல்லேலூயா. எரிகோ கோட்டையை ஆண்டவர் சுற்றி வர சொல்லும் பொழுது ஜனங்கள் எல்லாம் உன் பின்னாடி வந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. எரிகோ கோட்டை, இந்த மாதத்தில் எரிகோ கோட்டையை ஆண்டவர் உடைப்பார். உனக்கு பின்பதாக எல்லாரையும் வர சொல்வார். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நதிக்கு நடுவில் உன்னை நிற்க சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏன்? எல்லாரும் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனா, கர்த்தருடைய பிள்ளையாய் நீ கர்த்தருக்காக சேவை செய்கிறாயா? என்னைக்குமே ஆர்க் ஆஃப் த உடன்படிக்கை பெட்டி கர்த்தருடைய சமூகத்தை சுமந்து இருக்கிற அப்படின்னா நீ என்னைக்குமே யோசிக்க கூடாது, கர்த்தருக்காக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் உன்னை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். மற்றவங்க கிட்டலாம் அந்த உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் தரவில்லை. கர்த்தர் மற்றவங்க கிட்டலாம் உடன்படிக்கை பெட்டியை தரவில்லை. அவர் நம்பவில்லை. உன்னால தான் செய்ய முடியும்னு உன்கிட்ட தான் தந்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். கர்த்தர் உன்னை சுத்திகரித்து கர்த்தர் பின்னாடி வர சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும், எரிகோ கோட்டை இந்த மாதத்தில் உடைப்பார். அப்பொழுது நீ தான் முன்னாடி போக, உன் பின்னாடி எல்லாரும் வருவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை சுமந்திருக்கும் தேவ ஜனமே, கர்த்தருக்கு என்னைக்குமே பயப்படாத. கர்த்தர் தேவ பயம் உனக்குள்ளே இருக்கட்டும். கர்த்தர் எப்படிப்பட்ட கோட்டையும் உடைத்து தகர்த்து எறிவார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்து என்னை நினைப்பவரே.
கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொருந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் போதும் என் வாழ்வில். அப்பா தேவரீர் நீர் போதும் ஆண்டவரே. யூ ஆர் எனஃப் லார்ட். எங்களுக்கு நீர் ஒருவரே, நீர் எல்லாமா இருக்கிறீர். யூ ஆர் எவ்ரிதிங் ஃபார் அஸ். நீங்கள் எல்லாமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஒருவர் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் அந்த எரிகோ கோட்டையை நீர் உடைப்பீர் ஆண்டவரே. அந்த எரிகோ கோட்டையை உடைப்பீர். விசுவாச வார்த்தையால் நாங்கள் உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீங்க உடைப்பீங்க ஆண்டவரே. தேவரீர் வெற்றியை தருவீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கானான் தேசத்திற்குள் கால் எடுத்து வைத்த பிள்ளையே, கர்த்தரை விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தரை நீ விசுவாசி, அவர் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு தேசத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார், ஒரு மரத்தை நட்டிருக்கிறார், உனக்கு ஒரு வேலையை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு திராட்சை தோட்டத்தை தருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்வது இதுதான், நீ எதுவும் செய்ய தேவையில்லை, நீ நட தேவையில்லை, எதுவும் செய்ய தேவையில்லை. திராட்சை தோட்டம் உனக்கு உண்டு. கர்த்தர் தருவார் உனக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு செய்வார். கர்த்தரை நம்பி ஜீவி. ஹல்லேலூயா. வீடு மட்டும் இல்ல, திராட்சை தோட்டத்தையும் உனக்கு ஒரு மரத்தையும் உனக்கு தேவையான காரியத்தையும் ஆண்டவர் செய்வார். அத்தி மரத்தை ஆண்டவர் தருவார். அபிஷேகத்தை ஊற்றுவார். உன் மேலே வல்லமையை உன் மேலே விளங்க செய்வார். அந்த வல்லமையை விளங்க செய்வார் கர்த்தர். ஹல்லேலூயா. நீ போய் பேசும் இடமெல்லாம் அற்புதங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தில் நீ எங்கெல்லாம் போய் பேசுகிறாயோ அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இயேசுவின் நாமத்தினாலே நீ உன்னை சுத்திகரித்துக் கொள். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உனக்கு வேலை இருக்கிறது. கர்த்தர் உன்னை அழைக்கிறார். உன்னை விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி. ஹல்லேலூயா. கர்த்தரே ஒருவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேவரீர், இந்த நாளுக்காக நன்றி. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துங்க. உங்களுடைய விசுவாச வார்த்தை எங்களை பலப்படுத்தினதற்காக நன்றி. ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. அந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். முழுகி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்காக